ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நோட்டீஸ் போர்டில் மெயின் இம்பார்ட்டன்ஸ் ஆடியோ கொடுத்துருக்காரு. ஃபுல் மெசேஜஸ்ஸே நிறைய வந்திருக்கு, வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே மஸ்ட் வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும்தான் எஸ்பிஓவில் இருக்க போகிறாங்க. இன்றைக்கி மெயினாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லையான்னு சூஸ் பண்ணுறனால கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள். இந்த ஒரே நான் வாய்ஸ் நோட் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். நிறைய மெசேஜஸ் அனுப்பிச்சிருக்காங்க, நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம், எப்படியெல்லாம் ஒர்க் பண்ண போகிறோன்னு. ப்ளீஸ் எல்லாருமே நோட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நான் அந்த இமேஜஸ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். சாரோட சின்ன லாஸ்ட் வாய்ஸ் மட்டும் நான் இதில் ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. டீம் மெம்பர்ஸ், அந்த ஓட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பிஓ இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கொடுக்கணும்னா அந்த ஓட்டிங் மட்டும்தான் சொல்யூஷன். ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் மேலே இருக்க ஓட்டிங். பட் ஆனால் எஸ்பிஓ சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக ஃபஸ்ட் ஆப்ஷன் தயவு செய்து சூஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களால் உண்மையிலேயே முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் தான் சூஸ் பண்ணணும். அங்கே ப்ரூவ் ஆகும். ஓகே, முடியாதுன்றவங்க முடியாத ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. ரைட், நம்ம நிறைய பேர் முடியாதுன்னு சூஸ் பண்ணிட்டா எஸ்பிஓ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடலாம் நினைக்காதீங்க. எஸ்பிஓக்கு 50,000 மெம்பர்ஸ் மட்டுமே நீடட் இருக்கிற ஒரு கான்செப்ட் இது. ஓகே, அதுக்கு மேலே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் எஸ்பிஓக்கு தாராளமாக ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். சரிங்களா, அதுக்குன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் நாட் இன்ட்ரெஸ்ட் சூஸ் பண்ணோம்னா இந்த கண்டிஷன் மாற்றவங்க எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் நாட் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணாலே போதும். இவ்வளோ பேர் 2 லட்சம் பேர் ஓட்டிங் 24 ஹவர்ஸில் கொண்டு வந்துட்டாலே போதும். எங்களுக்கு அதுதான் தேவை. எங்களுக்கு தேவையானது டைம் பர்ஃபார்மன்ஸ். டைமுக்கு சொன்ன டைமுக்கு ஒர்க் பண்ணணும். கம்பெனிக்கு தேவையானது அதுதான். ரைட், ஒரு ஃபுல் டைம் ஜாப் கம்பெனியில் போனால் இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க. அதுதான் எங்களுக்கு இந்த தடவை தேவை. அதை நீங்கள் பண்ணுங்க. கரெக்டான ஆப்ஷன் மட்டுமே சூஸ் பண்ணுங்க. உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இல்லை சார் என்னால் முடியாது அப்படின்றவங்க செகண்ட் ஆப்ஷன். அவ்வளோதான். ரைட், இதை இந்த ஆப்ஷனை பொறுத்து நாங்கள் எதுவும் முடிவெடுக்க போகிறது கிடையாது. பட் எவ்வளோ ஓட்டிங் வந்திருக்கு, 2 லட்சம் பேர் வந்துட்டாங்கன்னா அதுவே எங்களுக்கு ப்ரூஃப். இங்கே பாருங்க சார், 24 ஹவர்ஸில் எங்களால் இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை மூவ் பண்ண முடியும். போக போக நாங்கள் இன்னும் ஸ்பீட் பண்ணிடுவோம். 3 லட்சம் பேரில் 2 லட்சம் பேர் உள்ள கொண்டு வந்திருக்கோம். இன்னும் ஒரு 1 லட்சம் பேர் தாராளமாக எங்களால் கொண்டு வர முடியும். ஒரு ஆப்ஷன் பேச முடியும் எங்களால். ஓகே, எங்களுக்கு தேவையானது ஓட்டிங். பட் உங்களுடைய கரெக்டான ஆப்ஷனை மட்டுமே தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறத எங்களோட ரிக்வஸ்ட். எல்லா குரூப்லையும் எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸோ 24 ஹவர்ஸ் டைம், நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். அது வரைக்கும் எஸ்பிஓ சைடில் நான் எதுவும் பார்க்க போகிறதில்ல, எதையும் செக் பண்ண போகிறதில்ல, எதுவும் ரிப்ளையும் கொடுக்க போகிறதில்ல. உட்காந்துட்டு எல்லா இடத்துலையும் எஸ்பிஓ குறை சொல்ற விட்டுட்டு, ரைட், நான் செல்ஃபிஷாக யோசிக்கக்கூடாது. நான் ஓட் போட்டுட்டேன், நான் கரெக்டாக இருக்கேன் என் டியூட்டின்னு யோசிச்சிங்கன்னா அப்போ எஸ்பிஓ அதே செல்ஃபிஷாக தான் யோசிக்கும். எல்லாரும் டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணணும். பாவம் சார் எல்லாரும் எல்லாருக்கும் சேர்ந்து தானே இந்த பாவத்தை பேசுறீங்க. ரைட், பாவம் சார் எல்லாரும் சொல்றீங்கல்ல, அப்போ எல்லாரையும் சேர்ந்து ஒர்க் பண்ண வைங்க. அவ்வளோதான். சொல்லி பாருங்க, உங்களால் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் எஸ்பிஓ அந்த மனநிலைமைக்கு வந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணி பாருங்க. அது முடியாதுன்னு உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். அப்போ நாங்கள் சொல்றது கரெக்டானு உங்களுக்கு தெரியும். ஏன் இப்படியாப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் எஸ்பிஓ முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சிம்பிள், பார்க்கலாம். பட் நீங்க எல்லாரும் சேர்ந்து வின் பண்றோமா இல்லையா அப்படிங்கிறது உங்க கையில தான். 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க உங்க டீம் மெம்பர்ஸ், உங்க டவுன்லைன் உங்க குரூப் தான், எல்லாரும் உங்க கூட இருக்கிறவங்க தான். அவங்க ஒன்றும் தனியாலாம் நாங்கள் எங்கேயும் பிரிச்சுலாம் வச்சுக்கிட்டு இல்லை, யாரையும் ஒன்றும் சேராமலாம் விடல. ஓகே, ரைட். ஸோ ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் இருக்காங்க, கமெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே சொல்லுவாங்க. அவங்க குரூப்பில் சொல்லுவாங்க, நீங்களும் சொல்லுங்க. பார்க்கலாம் ஓட்டிங் எந்த அளவுக்கு வருதுன்னு. கரெக்டான ஆப்ஷன் மட்டும், உங்களுக்கான ஆப்ஷன் மட்டுமே சூஸ் பண்ணுங்க. ஓட்டிங் போட சொல்லிட்டாங்க, பிளான் கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ணிடுவாங்க நினைச்சிட்டு நீங்க எதுவும் ஓட்டிங் பண்ணாது. ஓட்டிங் போட்டாலே போதும், கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், கேட்டிங்களா? இதுதான் நான் சொன்னது. இதே போல் ஆடியோ ஃபுல்லாக இருக்கும், நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சு இல்லையா. ஃபுல் ஆடியோவும் கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எஸ்பிஓவில் இருக்க முடியும். சார் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் இல்லையா, அதில் பிளாக்காக தான் காமிக்குது. அதில் ரெக்கார்ட் பண்ணும்போது ரெக்கார்ட் ஆகலை. அதனால் இது செப்ரேட்டாக எடுத்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.